வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல நம்ம அணிகளை பத்தி பார்க்க போறோம். பயிற்சி 3ல் 17ல முதல் கணக்கு பார்க்க போறோம். கணக்கை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்க அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்களும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம கணக்கு ஆரம்பிக்கலாம். பாருங்க, ஏன்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. இந்த அணியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை நம்ம எழுதணும். அதாவது எத்தனை உறுப்பு எண்ணி எழுதணும். பாருங்க, இதுக்குள்ள எத்தனை இருக்குன்னு எண்ணி எழுதணும். ரெண்டாவது, அணியோட வரிசையை கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து பாருங்க, A22, A23, A24, A34, A43, A44 இந்த உறுப்புகளையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, முதல்ல கொடுத்திருந்ததை அணியை எடுத்து இங்க எழுதிட்டோம். இப்ப பாருங்க, முதல்ல உறுப்புகளின் எண்ணிக்கைனா இதுல பாருங்க எத்தனை உறுப்பு இருக்கு பாருங்க. எண்ணுமா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 உறுப்புகள் இருக்கு. அப்ப தரப்பட்ட அந்த ஏ அணி இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 16. ரெண்டாவது, இந்த அணியோட வரிசை கண்டுபிடிக்கணும். வரிசைனா எத்தனை நிறை இருக்கு, எத்தனை நிரல் இருக்கு. நிறைனா அங்க பாருங்க கிடைமட்டமா இருக்கு இல்லையா, 1 2 3 4 இதான் என்னது? நிறை. எத்தனை நிறை இருக்கு? 4 நிறை இருக்கு. 1 2 3 4 நிறை. அதுக்கடுத்து நிரல் பாருங்க, செங்குத்தா இருக்கா, 1 2 3 4. அப்போ 4 நிறை இருக்கு, 4 நிரல் இருக்கு. இதான் வரிசை. இதை நீங்க கிராஸ்ன்னு சொல்லுங்க, அப்படிலாம் பைன்னு சொல்லுங்க. 4/4. இப்ப பாருங்க, அணியோட வரிசை எத்தனை? நிறைகள் 4, நிரல்கள் 4. சரியா? இப்ப பாருங்க, மூணாவது இது A22. பாருங்க, A22னா இந்த முதல் இருக்கிறது நிறையும் ரெண்டாவது நிரலையும் குறிக்கும். ரெண்டாவது நிறையில ரெண்டாவது நிரல் பாருங்க, முதல் நிறை ரெண்டாவது நிறை, ரெண்டாவது நிறையில ரெண்டாவது நிரல். இதான் என்னது? A22. இதான் என்னது? A22. ரெண்டாவது நிறை ரெண்டாவது நிரல். அப்ப என்ன வந்திருக்கு? √7. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, A23. A23னா பாருங்க, ரெண்டாவது நிறை மூன்றாவது நிரல். இதான் என்னது? ரெண்டாவது நிறையில மூணாவது நிரல். இதான் என்னது? A23. என்ன இருக்கு? √3/2. அடுத்து பாருங்க, A24. A24 என்ன? ரெண்டாவது நிறை நாலாவது நிரல். பாருங்க, முதல் நிறை ரெண்டாவது நிறை நான்காவது நிரல். இதான் பாருங்க, இதான் நான்காவது நிரல். பாருங்க, ரெண்டாவது நிறை நான்காவது நிரல் எங்க மீட் பண்ணுது? இந்த இடத்துல மீட் பண்ண 5. சரியா? அப்ப இந்த இடத்துல 5. அதுக்கு அடுத்து பாருங்க, A34. 34னா மூன்றாவது நிறை நான்காவது நிரல். பாருங்க, முதல் நிறை இரண்டாவது மூன்றாவது நிறை. மூன்றாவது நிறையில எத்தனாவது நிரல்? நான்காவது நிரல். 1 2 3 4 இந்த இடம் வரும். இதான் என்னது? பாருங்க, மூன்றாவது நிறை நான்காவது நிரல். என்ன வந்திருக்கு? 0. அடுத்து பாருங்க, 43. 43னா நான்காவது நிறை மூன்றாவது நிரல். நான்காவது நிறை மூன்றாவது நிரல். பாருங்க, இதான் என்னது? நாலாவது நிறை. மூன்றாவது நிரல் பாருங்க, இந்த இடம் வரும். இதான் என்னது? நான்காவது நிறையில மூன்றாவது நிரல். என்ன இருக்கு? -11. -11. சரியா? கடைசியில பாருங்க, A44. 44னா நான்காவது நிறை நான்காவது நிரல். பாருங்க, இதுதான் நான்காவது நிறை, இதுதான் நான்காவது நிரல். இந்த கிடைமட்டமும் இந்த செங்குத்தும் எங்க இருக்கு? இந்த இடத்துக்கு வருதா? இதான் என்னது? A44. எவ்வளவு? 1. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 3ல் 17ல இரண்டாவது கணக்கு. கணக்கை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்க அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் மாணவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம கணக்கை பார்க்கலாம். 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? ஒரு அணியின் உறுப்புகளின் எண்ணிக்கை 6 எனில் எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? ஒரு அணி இருக்கு, அதுல 18 உறுப்பு இருக்கு. அப்ப இந்த 18 உறுப்பு நம்ம மாத்தி 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 எழுதி எத்தனை வகையான அணிகளை உருவாக்க முடியும்? அந்த அணிகளோட வரிசை என்னவா இருக்க முடியும்? 2 இருக்கு, 18 இருக்கு, 6 இருக்கு. முதல்ல பாருங்க, 18 உறுப்புகள் கொண்ட ஓர் அணியின் வரிசைகள். 18 உறுப்பு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வரிசைப்படுத்தலாம்? எந்தெந்த மாதிரியா அணிகளை நம்ம உருவாக்கலாம்? கண்டுபிடிக்கலாமா? ஒண்ணும் கிடையாது. இந்த 18 எந்தெந்த வாய்ப்பாடுல வரும் அதை மட்டும் நம்ம எழுதிட்டா போதும். பாருங்க, 1 18 18 எழுதலாமா? அதுக்கு அடுத்தது 2 9 18,
மூணாயிரப்படில் வராது. மூணாயிரப்படில் வரும் இல்லையா? 3 18. அதுக்கு அடுத்தது 4ஆயிரப்படி வராது. 5ஆயிரப்படி 6ஆயிரப்படில் வருமா? 6 3 18. அதுக்கடுத்து 7ஆயிரப்படி வராது. 8ஆயிரம் 9ஆயிரப்படி வரும் இல்லையா? 9 2 18. அதுக்கடுத்து 18ஆயிரப்படி தான் வரும். 18 1 18. இது என்னன்னா ஒரு நிறை 18 நிரல்கள் கொண்டதை அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 நிறை 9 நிரல்கள் கொண்டதை அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 நிறை 6 நிரல்கள் கொண்டதை அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா 6 நிறை 3 நிரல்கள் உடையதா அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா 9 நிறை 2 நிரல்களை அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா 18 நிறை ஒரே ஒரு நிரலை அமைக்கலாம். இதான் என்னது? வரிசைகள். நமக்கு தேவையான வரிசைகள் எப்போ? 18. அதே மாதிரி பாருங்க 6 உறுப்புகள் இருந்துச்சுன்னா ஒரு அணியோட வரிசைகள் என்னென்னவா இருக்கலாம் பாருங்க. 1ஆயிரப்படி வருமா? 1 6 6. 2ஆயிரப்படி வருமா? என்ன வரும்? 2 3 6. அதுக்கடுத்து 3ஆயிரப்படி வருமா? 3 2 6. அதுக்கடுத்து என்னதான் வரும்? 6ஆயிரப்படி தான். 6 1 6. அப்ப 6 உறுப்பு இருந்துச்சு. இந்த மாதிரி 4 அணிகள் நம்ம அமைக்கலாம். ஒரு நிறை 6 நிரல்கள், 2 நிறை 3 நிரல்கள், அப்படி இல்லைன்னா 3 நிறை 2 நிரல்கள், அப்படி இல்லைன்னா 6 நிறை 1 நிரல். இந்த மாதிரி நம்ம அமைக்கலாம். சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 3-17ல் 3வது கணக்கு பார்க்க போறோம். கணக்கை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்களோ நண்பர்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம கணக்கை பார்க்கலாம். பின் வருவனவற்றை கொண்டு 3/3 வரிசை கொண்ட அணி ஏ காண்க. இங்க 2 இது இருக்கு. 2 அணிகள் நம்ம உருவாக்கணும். அந்த 2 அணியோட வரிசை என்ன இருக்கணும்? 3/3 இருக்கணும். 3/3னா 3 நிறைகள் இருக்கணும், 3 நிரல்கள் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம அமைக்கணும். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். வாங்க நம்ம கணக்கை பார்ப்போம். பாருங்க, ஏன்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ ஈக்குவல் டு ஏஐஜே ஈக்குவல் டு மட்டு மாடுலஸ் I - 2j. இப்போ நம்ம அணியை உருவாக்கும். முதல்ல ஏன்ற அணி வரிசை என்ன இருக்கணும்? 3 நிறைகள் 3 நிரல்கள் இருக்கணும். இப்ப பாருங்க, முதல் உறுப்பு A11. A11னா முதல் நிறை முதல் நிரல்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது A12. அதுக்கு அடுத்து A13. பாருங்க, முதல் நிறை 2வது நிரல், முதல் நிறை 3வது நிரல். பாருங்க, 3 நிரல் தான் வேணும். அதோட நம்ம நிறுத்திட்டோம். அதுக்கு அடுத்தது A21. A21னா 2வது நிறை முதல் நிரல். அதுக்கு அடுத்து A22. A22னா 2வது நிறை 2வது நிரல். அதுக்கு அடுத்து A23. 2வது நிறை 3வது நிரல். அதுக்கு அடுத்து பாருங்க A31. 31 அப்படின்னா 3வது நிறை முதல் நிரல். அதுக்கு அடுத்து A32. 32னா 3வது நிறை 2வது நிரல். அதுக்கு அடுத்து A33. இப்ப பாருங்க, நமக்கு கரெக்டா வந்துருச்சு பாருங்க. 1 2 3 3 நிறைகள் இருக்கு. 1 2 3 3 நிரல்கள் இருக்கு. கிடைமட்டமா இருக்கிறது நிறை, செங்குத்தா இருக்கிறது நிரல். சரியா? பாருங்க, நம்ம கரெக்டா இது பண்ணிட்டோம். இப்ப இந்த A11 A12 A13 இது எல்லா மதிப்பையும் கண்டுபிடிச்சு இதுல பிரதியிடணும். பிரதியிட்டாதான் நமக்கு கணக்கு முடியும். முதல்ல A11 கண்டுபிடிமா. பாருங்க, A11 ஈக்குவல் டு எதுல பிரதியிடணும் பாருங்க, இதுல பிரதியிடணும். ஐயோட மதிப்பு I - 2j மட்டு போட்டுக்கலாம். பாருங்க, ஐயோட மதிப்பு 1 தான், ஜேவோட மதிப்பு 1 தான். 1 1. அப்போ ஐக்கு பதிலா 1 -2 அப்படியே வந்துடும். ஜேக்கு பதிலா 1 மாடுலஸ் மட்டு. சரியா? மட்டு ஆரம்பிச்சிட்டோம். 1 மைனஸ் ஓ 2 2. இப்ப பாருங்க, 2 வேற வேற குறி கழிப்போம். 2ல 1 கழிச்சா 1. என்ன 1? -1. இந்த மாடுலஸ் இருக்கு இல்லையா? அந்த மாடுலஸ் மட்டு என்ன செய்யும்னா மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாத்தி கொடுத்துரும். சரியா? மைனஸ் இருந்துச்சு பிளஸ்ஸா மாறிச்சு. அதான் என்னது? இந்த மாடுலஸோட வேலை. முதல் உறுப்பை கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்? A12. A12 கண்டுபிடிமா. பாருங்க, I - 2j. ஐக்கு பதிலா 1, ஜேக்கு பதிலா 2. பிரதியிடுமா? ஐக்கு பதிலா 1 -2 அப்படியே வந்துடும். ஜேக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க? IJ 2 இருக்கு. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு மாடுலஸ் இந்த 1 அப்படியே வந்துடும், மைனஸ் அப்படியே வந்துடும். 2 2 4. இப்ப பாருங்க, 2 வேற வேற குறி இல்லையா? அப்ப கழிப்போம். 4ல 1 கழிச்சா 3. பெரிய நம்பருக்கு மைனஸ், அப்ப -3. மாடுலஸ் என்ன செய்யும்? மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாத்தி கொடுத்துரும். அப்போ -3 இருக்கு, +3 மாறிடும். அதுக்கு இது கண்டுபிடிக்க போறோம். A13 பாருங்க. அப்ப ஐக்கு பதிலா 1, ஜேக்கு பதிலா 3. எதுல பிரதியிடணும்? இதுல தான் பிரதியிடணும். மாடுலஸ்
ஐக்கு பதிலாக 1 -2 அப்படியே வந்துடும். ஜேக்கு பதிலாக 3. சரியா? இப்போ பாருங்க 1 அப்படியே வந்துடும். மைனஸ் 2 6 ஈக்குவல் டு மாடுலஸ் 1 -6 வேற வேற குறி கழிச்சா 5. என்ன 5? -5. மாடுலஸ் ஆஃப் -5. மாடுலஸ் என்ன செய்யும்? மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுத்துரும். முடிச்சிட்டோமா? அதுக்கு அடுத்து இதை கண்டுபிடிக்க போகிறோம். A21 பாருங்க. A21னா இதில் ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 1. ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 1 மாற்றுவோமா? பாருங்க ஐக்கு பதிலாக 2 -2 அப்படியே வந்துடும். ஜேக்கு பதிலாக என்ன இருக்கு? 1 ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும். -2 2, 2ல் 2 கழிச்சா 0 மாடுலஸ். 0க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன தான்? 0 தான். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க என்ன கண்டுபிடிக்க போறோம்? இதை கண்டுபிடிக்க போறோம். A22 கண்டுபிடிக்கலாமா? A22 ஈக்குவல் டு இது இந்த இடத்துல எழுதிக்கிறேன் பாருங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். Aij ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் I - 2j. பாருங்க A22 அப்படின்னா ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 2. பிரதிடுமா? மாடுலஸ் ஆஃப் ஐக்கு பதிலாக 2 மைனஸ் இந்த 2 அப்படியே வந்துடும். ஜேக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க? 2 தான். ஐக்கு பதிலாக 2 தான், ஜேக்கு பதிலாக 2 தான். இது மாடுலஸ். சரியா? ஈக்குவல் டு மாடுலஸ் 2 அப்படியே வந்துடும். -2 2 4. பாருங்க வேற வேற குறி கழிப்போம். கழிச்சா என்ன வரும்? 2. என்ன 2? -2 மாடுலஸ் இருக்கு. மாடுலஸ் என்ன செஞ்சிடும்? மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுத்துரும். -2 மாறிடும், +2 மாறிடும். அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இதை கண்டுபிடிக்க போகிறோம். A23 கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிப்போமா? A23 அப்போ என்ன அர்த்தம்னா ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 3. பிரதிடுமா? இதெல்லாம் பிரதிடுமா? மாடுலஸ் ஐக்கு பதிலாக 2 -2 அப்படியே வந்துடும். ஜேக்கு பதிலாக 3 ஈக்குவல் டு மாடுலஸ் 2 அப்படியே வந்துடும். 2 3 6 அப்படியே வந்துடும். 2 வேற வேற குறி கழிப்போம். கழிச்சா 4. என்ன 4? -4 மாடுலஸ் ஆஃப் -4. அப்போ மாடுலஸ் செஞ்சா என்ன மாற்றி கொடுத்துரும்? ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுத்துரும். +4. சரியா? அதுக்கடுத்து இங்கே ஆரம்பிக்க போகிறோம். A31 கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிப்போமா? A31 அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? ஐயோட மதிப்பு 3, ஜேவோட மதிப்பு 1. இதெல்லாம் பிரதிட போகிறோம். பிரதிடுமா? பாருங்க ஐ இருக்கு. ஐக்கு பதிலாக 3 -2 அப்படியே வந்துடும். ஜேக்கு பதிலாக 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3 அப்படியே வந்துருமா? -2 2. 3ல் 2 கழிச்சா 1. என்ன 1? +1. இப்போ பாருங்க ப்ளஸ்ஸுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தால் ப்ளஸ் தான். மைனஸாக இருந்தால் மட்டும்தான் ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுக்கும். ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாகவே தான் வரும். அதான் என்னது? மாடுலஸ். சரியா? அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது A32 பாருங்க. இதை கண்டுபிடிக்க போகிறோம். A32 பாருங்க ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாக 2. பிரதிடுமா? அப்போ இந்த இடத்துல 3 -2 அப்படியே வந்துடும். ஜே இருக்கா? ஜேக்கு பதிலாக என்ன மாற்ற போகிறோம்? 2ன்னு மாற்ற போகிறோம். ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3 அப்படியே வந்துடும். -2 2 4 ஈக்குவல் டு 3 -4 என்ன வரும்? -1. -1க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா +1 மாறிடும். சரியா? லாஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? A33னா என்ன அர்த்தம்? ஐக்கு 3 தான், ஜேக்கு 3 தான். பாருங்க I -2j மாடுலஸ் ஆஃப் ஐக்கு பதிலாக 3 ஃபார்ம் அந்த இதில் இருக்க -2 அப்படியே வந்துடும். ஜேக்கு பதிலாக 3. இப்போ பாருங்க மாடுலஸ் ஆஃப் 3 அப்படியே வந்துருமா? -2 3 6 ஈக்குவல் டு இதை சிம்பிளை பண்ணுங்க. வேற வேற குறி கழிப்போம். கழிச்சா என்ன வரும்? 6ல் 3 கழிச்சா 3. பெரிய நம்பருக்கு மைனஸ், அதெல்லாம் -3. இந்த 3க்கு நம்ம மட்டும் எடுத்தோம்னா என்ன மாறும்? +3 மாறிடும். நம்ம எல்லா உறுப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க சில பேர் இப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. இப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது. என்ன செய்யணும்னா பாருங்க இதில் கொண்டு போய் அப்படியே பிரதிடணும். பிரதிடலாமா? therefore A ஈக்குவல் டு பாருங்க A11 A12 A13 மதிப்பு பாருங்க 1 3 5 1 3 5. நெக்ஸ்ட் பாருங்க A21 A22 A23 எங்க இருக்கு பாருங்க? A21ஓட மதிப்பு 0 2 4. கரெக்டாக எடுத்து எழுதணும். 0 2 4. அதுக்கு அடுத்து பாருங்க 31 32 33 எங்க இருக்கு பாருங்க?
3 1ஓட மதிப்பு 1, 3 2ஓட மதிப்பு 1, 3 3ஓட மதிப்பு 3. அப்போ 1 1 3 1 1 3. இதான் என்னது? நமக்கு தேவையான அணி. சரியா? இப்பதான் முதல் இது முடிச்சிருக்கோம். அப்படியே 2வது இருக்கு. 2வது முடிச்சிருவோம் பாருங்க. 2வது பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? aij ஈக்குவல் டு i plus j அடுக்கு 3 by 3 இருக்கு. எத்தனை வரிசை வேணும்? 3 வேணும் இல்லையா? அப்ப அதை முதல்ல எழுதிடுவோம். a ஈக்குவல் டு முதல் இது a11 a12 a13 முடிஞ்சுதா? பாருங்க 3 நிரல் தான் வேணும். 1 2 3ஓட ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து என்ன வரும்? a21 a22 a23. அதுக்கு அடுத்தது a31 a32 a33. இதான் என்னது? நமக்கு தேவையான 3/3 வரிசையுடைய அணி. பாருங்க முதல் நிரை, 2வது நிரை, 3வது நிரை 3. முதல் நிரல், 2வது நிரல், 3வது நிரல் 3/3 வரிசையுடைய அணி தான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? இதுக்குள்ள இருக்க அந்த 9 உறுப்புகளையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க முதல் இது கண்டுபிடிக்க போறோம். என்ன இருக்கு? a11 பாருங்க i plus j by 3. i plus j அடுக்கு 3 by 3. சரியா? இப்ப பாருங்க ஐயோட மதிப்பு 1, ஜேவோட மதிப்பு 1 plus 1 அடுக்கு 3 by 3 ஈக்குவல் டு 1 கூட்டினா 2 அடுக்கு 3 அப்படியே வந்துடும் by 3. 2 அடுக்கு 3னா 2 3 தடவை எழுதி பெருக்கணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்குங்க. 2 2 4 4 2 8 8 by 3. இதான் என்னது? முதல் உறுப்பு. 2வது உறுப்பு கண்டுபிடிப்போமா? 1 2. சரியா? a12 a12னா ஐயோட மதிப்பு 1, ஜேவோட மதிப்பு 2. பிரதிடுங்க. i plus j ஐயோட மதிப்பு 1 plus ஜேவோட மதிப்பு 2. அடுக்கு என்ன இருக்கு? 3 இருக்கு by 3 இருக்கு ஈக்குவல் டு 1 2 கூட்டினா 3 அடுக்கு 3 அப்படியே வந்துடும் by 3 அப்படியே வந்துடும். 3 அடுக்கு 3னா 3 தடவை எழுதி பாருங்க. 1 2 3 பெருங்க. 3 9 9 27 by 3. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 3 3 9 27. அப்ப ஆன்சர் 9. சரியா? இப்ப இதை கண்டுபிடிக்க போறோம். a13 கண்டுபிடிப்போமா? a13னா ஐயோட மதிப்பு 1, ஜேவோட மதிப்பு 3. எங்க பிரதினா i plus j அடுக்கு 3. ஐயோட மதிப்பு 1 plus ஜேவோட மதிப்பு 3 அடுக்கு 3 by 3 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 1 3 கூட்டினா 4 அடுக்கு 3 by 3 ஈக்குவல் டு 4 அடுக்கு 3னா 4 3 தடவை எழுதணும். 1 2 3 பெருக்குங்க. நாங்க 16 16 4 64 64 by 3. 64 3 கொண்டு வகுக்க முடியாது, கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே விட்டுருங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? முதல் இது எல்லாம் கண்டுபிடிச்சோம். இப்ப 2வது ஆரம்பிக்கலாமா? a21 a21னா என்ன அர்த்தம்? ஐக்கு பதிலா 2, ஜேக்கு பதிலா 3. பாருங்க i plus j. ஐக்கு பதிலா 2 plus ஜேக்கு பதிலா 1 அடுக்கு 3 by 3 ஈக்குவல் டு 2 1 கூட்டினா 3 அடுக்கு 3 அப்படியே வந்துடும் by 3 அப்படியே வந்துடும். 3 அடுக்கு 3னா எத்தனை? 27. ஏற்கனவே போட்டு பார்த்துருக்கோம். சரியா? 3 அடுக்கு 3னா 27 by 3 அப்படியே வந்துடும். கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 9 3 27. அப்ப ஆன்சர் என்னது? 9. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது a22. கண்டுபிடிப்போமா? a22 அப்ப ஐக்கு பதிலா 2, ஜேக்கு பதிலா 2. பாருங்க i plus j அடுக்கு 3 by 3. ஐக்கு பதிலா 2 plus ஜேக்கு பதிலா 2 அடுக்கு 3 by 3 ஈக்குவல் டு 2 2 கூட்டினோம்னா 4 அடுக்கு 3 அப்படியே வந்துடும் by 3 ஈக்குவல் டு 4 அடுக்கு 3னா பாருங்க 4 அடுக்கு 3 64 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் by 3 அப்படியே வந்துடும். சரியா? இதை கேன்சல் பண்ண முடியாது. அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது a23. கண்டுபிடிப்போமா? a23னா என்ன அர்த்தம்? ஐக்கு பதிலா 2, ஜேக்கு பதிலா 3. பாருங்க ஐக்கு பதிலா 2, ஜேக்கு பதிலா 3. பிரதிடுமா? ஐக்கு பதிலா 2 plus ஜேக்கு பதிலா 3 அடுக்கு 3 by 3 ஈக்குவல் டு 2 3 கூட்டினா 5 அடுக்கு 3 அப்படியே வந்துடும் by 3. 5 அடுக்கு 3னா 5 3 தடவை எழுதி பெருக்கணும். 1 2 3 பெருக்குங்க. 5 25 25 125 125 by 3 125 3 கொண்டு வகுக்க முடியாது, அப்படியே விட்டுருங்க. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போறது என்னது?
டூ த்ரீ A23 முடிச்சிட்டோம் இல்லையா? பாருங்க 6 இது முடிச்சுட்டா இதை ஆரம்பிக்க போறோம். A31 ஸ்டார்ட் பண்ணுமா? A31 என்ன பாருங்க, ஐக்கு பதிலா 1, ஐக்கு பதிலா 3, ஜேக்கு பதிலா 1. பாருங்க ஐக்கு பதிலா 3, ஜேக்கு பதிலா 1 அடுக்கு 3 பை 3 ஈக்குவல் டு 3 1 கூட்டினா 4 அடுக்கு 3 பை 3. 4 அடுக்கு 3 பாருங்க 64 பை 3. சரியா? அடுத்து கண்டுபிடிக்க போறது A32 கண்டுபிடிப்போமா? பாருங்க A32 ஈக்குவல் டு ஐக்கு பதிலா 3, ஜேக்கு பதிலா 2. பாருங்க ஐ பிளஸ் ஜே அடுக்கு 3, ஐக்கு பதிலா 3 பிளஸ் ஜேக்கு பதிலா 2 அடுக்கு 3 பை 3 ஈக்குவல் டு 3 2 கூட்டினா 5 அடுக்கு 3 அப்படியே வந்துடும், பை 3 அப்படியே வந்துடும். பாருங்க 5 அடுக்கு 3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை? 125 பை 3 அப்படியே வந்து கேன்சல் பண்ண முடியாது. இப்போ நம்ம கடைசி உறுப்பு எடுத்து எழுத போறோம். என்ன? A33 ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, ஐக்கு பதிலா 3 தான், ஜேக்கு பதிலா 3 தான். அப்போ ஐ பிளஸ் ஜே அடுக்கு 3, ஐக்கு பதிலா 3 பிளஸ் ஜேக்கு பதிலா 3 அடுக்கு 3 பை 3 ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க 3 3 கூட்டினா 6 அடுக்கு 3 பை 3. 6 அடுக்கு 3னா 6 3 தடவை எழுதி பெருக்கணும். 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 6 36, 36ஐயும் 6ஐயும் பெருக்கணும்னா 216. 6 36, 36 216. ஏன்னா 6 அடுக்கு 3 இந்த பை 3 அப்படியே வந்து கேன்சல் பண்ணலாமா? பாருங்க 1 3 3, 7 3 21, 2 3 6. அப்போ என்ன வந்திருக்கு? 72. எல்லா மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படியே நிறுத்திடக்கூடாது, ஃபுல்லா எடுத்து எழுதணும். பாருங்க ஏன்ற அணியில என்னென்ன இருக்கு பாருங்க. A11, A12, A13 இங்க இருக்கு பாருங்க. A11, A12, A13 8 பை 3 9 64 பை 3 எழுதிடுவோமா? 8 பை 3 9 64 பை 3. அடுத்து பாருங்க A21, A22, A23 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. A21, A22, A23 இருக்கா? அப்போ 9 64 பை 3 125 பை 3. லாஸ்ட்ல A31, A32, A33 இருக்கா? பாருங்க A31 64 பை 3 125 பை 3 72. எடுத்து எழுதிடுமா? பாருங்க 64 பை 3 125 பை 3 கடைசியில் என்ன இருக்கு? 72. கரெக்டா பிராக்கெட் போட்டுங்க. இதான் என்னது? அணி பிராக்கெட்ஸ். இதான் என்னது? நமக்கு தேவையான அணி. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. பயிற்சி 3-17 4வது கணக்கு ஏன்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏயின் நிறை நிரல் மாற்று அணியை கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான 2 மார்க் வினா. பாருங்க கொடுத்திருந்த ஏவை எடுத்து எழுதிட்டோம். இதை நம்ம என்ன செய்யணும்? நிறைய நிரலா மாற்றணும். பாருங்க இதான் நிறை. முதல் நிறை, இரண்டாவது நிறை, மூன்றாவது நிறை. கிடைமட்டமா இருக்கு இல்லையா, இது நிறை. இந்த செங்குத்தா இருக்கு இல்லையா, இது நிரல். நிறைய நிரலா மாத்த போறோம். மாத்துவோமா? இப்ப பாருங்க ஏ டிரான்ஸ்போஸ், ஏயின் அடுக்குல டி போட்டோம்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்போஸ்னு அர்த்தம். நிறைய நிரலா மாத்த போறோம்னு அர்த்தம். இந்த முதல் நிரல் எழுதலாமா? 5 4 3 முதல் நிரலை எழுதிட்டோம். இப்ப இந்த ரெண்டாவது நிரலை எழுத போறோம். எழுதுவோமா? 1 -7 9. அதுக்கடுத்து இந்த மூணாவது நிரலை எழுத போறோம். 3 8 2. இதான் என்னது? நமக்கு தேவையான நிறை நிரல் மாற்று அணி. முதல் நிரலை எழுதணும், ரெண்டாவது நிரலை எழுதணும், மூணாவது எழுதிட்டோம். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 3-17 5வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. நம்ம -ஏயின் நிறை நிரல் மாற்று அணியை கண்டுபிடிக்கணும். முதல்ல -ஏவை கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்து என்ன செய்யலாம்? நிறை நிரல் மாற்று அணியை கண்டுபிடிப்போம். முதல்ல -ஏவை கண்டுபிடிப்போமா? -a ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஏன்ற அணி இங்க இருக்கு பாருங்க. இந்த ஏக்கு பதில் இதை எடுத்து எழுதுங்க. √7 -3 -√5 2 √3 -5. சரியா? இப்ப பாருங்க -a ஈக்குவல் டு இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிருங்க.
இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். மைனஸை ப்ளஸ் பண்ணால் மைனஸ் ரூட் 7, மைனஸை மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 3, மைனஸை மைனஸை பெருக்குனா ப்ளஸ் ரூட் 5. அதாவது இந்த மைனஸை கொண்டு உள்ளே இருக்க எல்லா உறுப்பையும் பெருக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸை ப்ளஸ் பெருக்குனா மைனஸ் 2, இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸை மைனஸ் பெருக்குனா மைனஸ் ரூட் 3, மைனஸை மைனஸை பெருக்குனா ப்ளஸ் 5. இதான் என்னது? மைனஸ் ஏன்ற அணி. ஏன்ற அணி கொடுத்துருந்தாங்க, நம்ம மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது என்ன செய்யணும்? நிறை நிரல் மாற்றமாக மாற்றி எழுதணும். மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னா நிறைய நிரலாக மாற்ற போகிறோம். எது வந்து நிறை? முதல் நிறை, இரண்டாவது நிறை, மூன்றாவது நிறை. முதல் நிரல், இரண்டாவது நிரல். இந்த ஒவ்வொரு நிறையவும் நம்ம நிரலாக மாற்றி எழுதலாம். கிடைமட்டமாக இருக்கு இல்லையா, அது நிறை. செங்குத்தாக இருக்கிறது நிரல். பாருங்க, முதல் நிறைய முதல் நிரல் எழுத போகிறோம். ரூட் மைனஸ் ரூட் 7 3 எழுதிட்டோமா? ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிரலை எழுத போகிறோம். ரூட் 5 மைனஸ் 2. அதுக்கு எடுத்து பாருங்க. மூணாவது நிறைய மூணாவது நிரலை எழுத போகிறோம். மைனஸ் ரூட் 3 5. இதான் என்னது? நமக்கு தேவையான மைனஸ் ஏவோட நிறை நிரல் மாற்று அணி. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 3-17 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ என்பதை சரிபார்க்க. அதாவது ஏன்ற அணியை 2 தடவை நிறை நிரல் மாற்று அணியாக மாற்ற போகிறோம். மாத்திரம்னா நமக்கு எது வருமா? ஏன்ற அணியே திரும்ப வரும்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? பாருங்க, கொடுத்துருந்த ஏவை எடுத்து அப்படியே எழுதிட்டோம். முதல்ல ஏ டிரான்ஸ்போஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ டிரான்ஸ்போஸ் ஏயின் அடுக்கு டி அப்படின்னா நிறை நிரல் மாற்று அணி. ஒவ்வொரு நிறையவும் நிரலாக நம்ம மாற்றி எழுத போகிறோம். பாருங்க, இந்த முதல் நிறைய முதல் நிரலாக எழுத போகிறோம். இது வந்து நிறை. இப்படி மேலிருந்து கீழே எழுதுனா நிரல். எழுதுவோமா? 5 2 2 எழுதிட்டோம். ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிரலை எழுத போகிறோம். மைனஸ் ரூட் ஆஃப் 17 0.7 5/2 எழுதியாச்சா? அதுக்கடுத்து மூன்றாவது நிறைய மூன்றாவது நிரலாக எழுதணும். 8 3 1. சரியா? இது வந்து என்னது? ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். இந்த ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏன்ற அணி நிறை நிரல் மாற்று அணி இருக்கா, இதை திரும்பியும் நம்ம நிறை நிரலாக மாற்றணும். மாற்றி எழுதுவோமா? இப்போ பாருங்க, இந்த முதல் நிறைய முதல் நிரலை எழுத போகிறோம். 5 மைனஸ் ரூட் ஆஃப் 17 8 எழுதிட்டோமா? இந்த ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிரலை எழுத போகிறோம். 2 0.7 3 எழுதியாச்சா? அதுக்கு இந்த மூன்றாவது நிறைய மூன்றாவது நிரலை எழுத போகிறோம். 2 5/2 1. சரியா? பாருங்க, 2 தடவை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நிறை நிரல் மாற்றம் பண்ணிட்டோம். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, இது வந்து எந்த அணி பாருங்க? 5 2 2 இங்க இருக்கு பாருங்க. 5 2 2 மைனஸ் ரூட் ஆஃப் 17 0.7 5/2 அப்படி இங்க இருக்கா? அதுக்கடுத்து பாருங்க 8 3 1 அப்படி இருக்கா? அப்போ இது வந்து எந்த அணி? ஏன்ற அணி. அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்னன்னு மாத்திக்கலாம்? ஏன்னு மாத்திக்கலாம். ஏ. அப்ப பாருங்க, ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. கரெக்டா வந்துடுச்சு என்பது சரிபார்க்கப்பட்டது. என்பது சரிபார்க்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 3-17 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் சமன்பாடுகளிலிருந்து எக்ஸ் ஒய் மற்றும் இசட்டின் மதிப்பை காண்க. இங்க 3 அணி சமன்பாடுகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்க, கொடுத்துருந்தா அப்படியே எடுத்து எழுதிட்டோம். பாருங்க, 12 3 x 5 இது இடது பக்கம், இது வலது பக்கம். ரெண்டுமே வரிசைகள் சமம். பாருங்க, முதல் நிரை ரெண்டாவது நிரை, முதல் நிரல் ரெண்டாவது நிரல், 2 நிரை 2 நிரல் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் 2 நிரை 2 நிரல்கள் இருக்கு. அப்ப பாருங்க, எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிருமா? பாருங்க, எக்ஸ் இங்க இருக்கு. எந்த இடத்துல இருக்கு? ரெண்டாவது நிரை முதல் நிரல்ல இருக்கு. அப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, ரெண்டாவது நிரை முதலும் 3 இருக்கு. அப்ப எக்ஸோட மதிப்பு 3. சரியா? அடுத்து ஒய் பார்க்கலாமா? பாருங்க, ஒய் இங்க இருக்கு பாருங்க. எங்க இருக்கு பாருங்க, முதல் நிறையில முதல் நிரல்ல இருக்கு. முதல் நிரை முதல், அதாவது A11 முதல் நிரை முதல் நிரை. இங்க என்ன இருக்கு பாருங்க, முதல் நிரை முதல்ல 12 இருக்கு. அப்ப பாருங்க, ஒய்யோட மதிப்பு 12. 12 ஈக்குவல் டு ஒய்.
அப்போ ஒய்யோட மதிப்பு 12. இசட்டை கண்டுபிடிமா. இசட் இங்க இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? முதல் நிரை இரண்டாவது நிரல். முதல் நிரை இரண்டாவது என்ன இருக்கு? 3 இருக்கு. இங்க இசட் இருக்கு, இங்க 3 இருக்கு. இது ரெண்டையும் இது பண்ணி பார்க்கணும். அப்ப இசட்டோட மதிப்பு 3, இசட்டோட மதிப்பு 3. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். இப்போ ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? முதல்ல இதுல வந்து எதை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இசட்டை கண்டுபிடிச்சிருவோமா? ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. 5 பிளஸ் இசட் ஈக்குவல் டு எத்தனை? 5. அதாவது இதான் என்னது? இசட் எந்த இடத்துல இருக்கு பாருங்க. முதல்ல ரெண்டாவது நிரை முதல் நிரல்ல இருக்கு. அதே மாதிரி இங்க ரெண்டாவது நிரை முதல் நிரல் என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்போ 5 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. 5 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இசட்டோட மதிப்பு என்னவாக இருக்கும்? 5. இது பிளஸ் 5, இங்க வந்தா மைனஸ் 5. அப்ப இசட்டோட மதிப்பு 0. இசட்டோட மதிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. அதாவது a11 ஈக்குவல் டு a11. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. இதுல இருந்து நம்ம ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிருவோமா? அப்போ ஒய் ஈக்குவல் டு 6. இது பிளஸ் எக்ஸ், இங்க வந்தா மைனஸ் எக்ஸா மாறும். இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க. இது வந்து என்னது? ரெண்டாவது நிரை ரெண்டாவது a22. இங்க a22. ரெண்டாவது நிரை ரெண்டாவது நிலை xy இருக்கு. இங்க என்ன இருக்கு? 8 இருக்கு. அப்ப இது ரெண்டும் சமம். அப்போ xy ஈக்குவல் டு 8. இது சமன்பாடு 2. இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த 1ஆம் சமன்பாடை கொண்டு வந்து பிரதியிட போறோம். பிரதியிடுமா? என்ன பிரதியிட போறோம்? சமன்பாடு 1ஐ சமன்பாடு 2ல் பிரதியிட. பிரதியிடலாமா? பாருங்க என்ன வரும் பாருங்க. இந்த இடத்துல எக்ஸ் அப்படியே வந்துடும். ஒய் பாருங்க. ஒய்க்கு பதிலா என்ன மாத்தலாம்? 6 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 8. புரிஞ்சுதா பாருங்க. எக்ஸ் அப்படியே எழுதிட்டோம். ஒய்க்கு பதிலா என்ன மாத்திட்டோம்? இந்த ஒய்க்கு பதிலா 6 மைனஸ் எக்ஸ் மாத்திட்டோம். இந்த ஈக்குவல் டு 8 அப்படியே வந்துருச்சு. எக்ஸை உள்ள பெருக்குங்க. எக்ஸை உள்ள பெருக்குனா எக்ஸையும் 6ஐயும் பெருக்குனா 6x மைனஸ் அப்படியே வந்துடும். எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். இது எந்த பக்கம் கொண்டு வாங்க? மைனஸ் 8. சரியா? இப்போ அப்படியே கரெக்டாக எழுதிடுமா? ஈக்குவல் டு 0. அதாவது வலது பக்கம் எதுவுமே இல்லை. ஈக்குவல் டு 0. முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு அடுத்து எக்ஸ் உறுப்பு பிளஸ் 6x பிளஸ் 6x. அதுக்கு அடுத்து மாறிலி மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, இது ஒரு இருபடி சமன்பாடு. ஆனா முதல் உறுப்பு என்னவா இருக்கு? 0வா இருக்கு. 0 இருக்கக்கூடாது. அப்போ மைனஸை கொண்டு பெருக்குங்க. மைனஸ் கொண்டு பெருக்குனா இது பிளஸ்ஸா மாறிடும். எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் கொண்டு பெருக்கிறோம். பிளஸ் இருக்கு. பிளஸ் மைனஸ் மைனஸ் 6x. மைனஸ் கொண்டு பெருக்கிறோம். மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறி பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. என்ன செஞ்சிட்டோம்? மைனஸ் கொண்டு பெருக்கிட்டோம். இப்ப பாருங்க, ஒரு இருபடி சமன்பாடு. இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு 8. அப்போ ஓர் 8 8. எக்ஸோட கெழு மைனஸ் 6. மைனஸ் 6. இரண்டு எண்களை பெருக்கும் போது 8 வரணும். கூட்டினாலும் கழிச்சாலும் மைனஸ் 6 வரணும். எந்த நம்பர்? 2 8. பாருங்க, நடுவுல மைனஸ். அப்ப 2 காரணியுமே மைனஸ். மைனஸ் மைனஸ் பிளஸ். 2 8. ரெண்டும் ஒரே குறி. கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்? 6. என்ன 6? மைனஸ் 6. கரெக்டா வந்துருச்சு. பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். எக்ஸ் எக்ஸ் எப்படி எழுதணும்? எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இதை காரணிப்படுத்தி நம்ம எழுதியிருக்கோம். சரியா? தனித்தனியாக பிரிச்சிருங்க. எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 வந்தால் ப்ளஸ் 2 மாறும். சரியா? அதுக்கடுத்த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 வலது கொண்டு ப்ளஸ் 4 மாறும். அப்போ எக்ஸுக்கு எத்தனை மதிப்புகள் இருக்கு? 2 மதிப்புகள் இருக்கு. 2ன்னு 1, 4ன்னு 1. இங்க இசட்டுக்கு ஒரே ஒரு மதிப்பா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2 என ஏல பிரதியிட போறோம். சமன்பாடு 1ல பிரதியிடுமா? 1ல் பிரதியிட. 1வது சமன்பாட்டுல நம்ம பிரதியிட போறோம். பிரதியிடுமா? இங்க இருக்கு பாருங்க 1வது சமன்பாடு. இங்க இருக்கு பாருங்க. கீழே பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. y ஈக்குவல் டு என்ன இருக்கு? 6 மைனஸ் இங்க என்ன இருக்கு பாருங்க? எக்ஸ் இருக்கா? எக்ஸுக்கு என்ன பிரதியிடுமா? 2. அப்போ ஒய்யோட மதிப்பு எத்தனை? 6ல 2 கழிச்சா 4. கீழே எழுதிடுமா? y ஈக்குவல் டு 4. அப்போ பாருங்க, எக்ஸோட மதிப்பு 2னா ஒய்யோட மதிப்பு 4. அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 4 என ஏல பிரதியிட போறோம். அதே சமன்பாடு 1ல தான் நம்ம பிரதியிட போறோம்.
பிரதியிடுவோமா? இங்க இருக்கு பாருங்க. y ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸ். எக்ஸுக்கு பதில் என்ன பிரதியிட போறோம்? 4ன்னு பிரதியிட போறோம். அப்போ y ஈக்குவல் டு 2. y ஈக்குவல் டு 2. பாருங்க. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா? தேர்ஃபோர் தீர்வுகள்னா மதிப்புகள் எடுத்து எழுத போறோம். முதல்ல பாருங்க, எக்ஸோட மதிப்பு 2 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு 4. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 4, இசட்டோட மதிப்பு என்ன? 0 தான். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, எக்ஸோட மதிப்பு 4னா ஒய்யோட மதிப்பு 2. எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 2, இசட்டோட மதிப்பு என்ன? 0 தான். இந்த எக்ஸ்ஒய் மதிப்புகள் மட்டும்தான் மாறுது, இசட்டுக்கு மாறல, எப்பயுமே 0 தான். எதை முடிச்சிட்டோம்? 2வது இதை முடிச்சிட்டோம். அப்படியே 3வது பார்த்துட்டு வந்துருமா? பாருங்க, 3வது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். பாருங்க, கொடுத்ததை எடுத்து எழுதிட்டோம். இதில் பாருங்க, முதல் நிரை, 2வது நிரை, 3வது நிரை ஒரே ஒரு நிரல் தான். முதல் நிரை, 2வது நிரை, 3வது நிரை ஒரே ஒரு நிரல் தான் இருக்கு. அப்படியே சமப்படுத்திடுமா? a11 ஈக்குவல் டு a11 எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 9. இது சமன்பாடு 1. a21 எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இது சமன்பாடு 2. y பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7. y பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7. இது சமன்பாடு 3. சமன்பாடு எழுதிட்டோமா? இப்போ பாருங்க, y பிளஸ் இசட்டோட மதிப்பு 7. அப்போ இந்த y பிளஸ் இசட்டுக்கு பதிலாக என்ன மாற்றலாம்? 7ன்னு மாற்றலாமா? சமன்பாடு 3ஐ 7 பிரதியிட போகிறோம். 1ல் பிரதியிட, 1ல் கொண்டு போய் பிரதியிட போகிறோம். அப்போ இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும், ப்ளஸ்ஸும் அப்படியே வந்துடும். பாருங்க, y பிளஸ் இசட்டு, y பிளஸ் இசட்டுக்கு பதிலாக என்ன மாற்றலாம்? 7ன்னு மாற்றலாம். ஈக்குவல் டு இந்த 9 அப்படியே வந்துடும். புரியுதா? பாருங்க, எக்ஸ் அப்படியே எழுதிட்டோம், y பிளஸ் இசட்டோட மதிப்பு 7. அப்போ இந்த y பிளஸ் இசட்டுக்கு பதிலாக 7 மாற்றிட்டோம், அந்த 9 அப்படியே போட்டாச்சு. இப்போ பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 9, இது பிளஸ் 7, இங்கே வந்தால் மைனஸ் 7 மாறும். எக்ஸ் ஈக்குவல் டு 9ல் 7 கழிச்சோம்னா 2. எக்ஸோட மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு 2. இப்போ பாருங்க, எக்ஸை கொண்டு போய் எங்கே பிரதியிடலாம்? இங்கே பிரதியிடுவோமா? எதில் பிரதியிட போகிறோம்? 2ல் பிரதியிட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 என சமன்பாடு 2ல் பிரதியிட, 2வது சமன்பாட்டில் பிரதியிட போகிறோம். அப்போ பாருங்க, இந்த எக்ஸு அப்படியே வந்துடும். சாரி, எக்ஸுக்கு தான் மதிப்பு பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதில் என்ன பிரதியிட போகிறோம்? 2 ப்ளஸ் இந்த இசட் அப்படியே வந்துடும், அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 5. அப்போ பாருங்க, இசட் ஈக்குவல் டு 5, இது ப்ளஸ் 2, இங்கே வந்து என்ன மாறும்? மைனஸ் 2 மாறும். அப்போ இசட் ஈக்குவல் டு 5ல் 2 கழிச்சோம்னா 3. இசட்டோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது ஒய்யோட மதிப்பு வேணும் இல்லையா? எதை கொண்டு போய் எங்கே பிரதியிடலாம்? பாருங்க, இந்த இசட்டோட மதிப்பை கொண்டு போய் சமன்பாடு 3ல் பிரதினா ஒய் கிடைச்சிரும். பாருங்க, இசட் ஈக்குவல் டு 3 என சமன்பாடு 3ல் பிரதியிட, இசட்டோட மதிப்பை கொண்டு போய் எங்கே பிரதியிட போகிறோம்? 3வது சமன்பாட்டில் பிரதியிட. 3வது சமன்பாடு பாருங்க, ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7. ஒய் பிளஸ் இசட், இசட்டுக்கு பதிலாக 3, எதுக்கு சமமாக இருக்கும்? 7க்கு சமமாக இருக்கும். ஒய் பிளஸ் இசட், இசட்டுக்கு பதிலாக 3 பிரதியிட்டோம், ஈக்குவல் டு 7. இது சுருக்கிடுவோமா? இப்போ பாருங்க, ஒய் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 3, இங்கே வந்தால் மைனஸ் 3 மாறும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 7ல் 3 கழிச்சோம்னா 4. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்பில் கண்டுபிடிச்சோம். எடுத்து எழுதிடுமா? தேர்ஃபோர் எக்ஸு, எக்ஸோட மதிப்பு எத்தனை? 2. எடுத்து எழுதிருங்க, 2 கம்மா ஒய்யோட மதிப்பு எத்தனை? 4. இசட்டோட மதிப்பு எத்தனை? ஒய்யோட மதிப்பு 4, இசட்டோட மதிப்பு இங்கே இருக்கு பாருங்க 3. அப்போ நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 4, இசட்டோட மதிப்பு 3. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.